இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால கேட்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லயலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, இங்கே டிஓபி சார், என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம். இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுகிறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, டக்கு டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி. பேர் ஸோ
பொண்ணான போட்ட புள்ள. இல்லை இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல. சத்யா. சத்யா சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால் இவ்வளோ புது குழுவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் போய் செப்டம்பர் 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக்கு வேலை செய்யல. இல்லை இல்லை யாரது எப்படான்னு இல்லை இல்லை இல்லைப்பா ஐம் சாரி. நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்பா இருக்காங்க, கிடச்சிருக்காங்க உனக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடாக படம் பண்ண போகிறேனா இல்லை எப்போ பண்ண போகிறலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்ரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமோ கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் 2 பேருமே ஏடியாக ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். ஸோ பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ப்ளீஸ் பிரிகேடாவுடைய அப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் பாசிட்டிவாக இரு, நீ உனக்கு அமையும் நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள். ஸோ பிரிகேடாவோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் விஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே. ஸோ பிரிகேடா உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்கள் வந்து சைட் வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டிங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கன்னா. கண்டிப்பாக ப்ளீஸ். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். யா தேங்க்யூ. ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார்? ஓகேவான்னு சொல்கிறீங்களா? ஓகே. காத்திருந்தே உனக்குத்தான், காலமினி நமக்குத்தான், கட்டுப்பாடு எண்ணத்துக்கு, கிட்டவாடா என் கண்ணத்துக்கு, வெட்டி பந்தாது விட்டு புட்டு, ஜென்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு, உன்னை விட்டா எனக்கு இருக்கா, கண்ண மூடி அதை பார்த்து காட்டு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் சின்னராமசாமி சார், ரொம்ப தேங்க்யூ சார். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேட் வந்து தர்மதுரையோட சக்ஸஸ் மீட்டில் தான் சார். அந்த ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் நான் ரொம்ப நர்வஸாக நின்றுட்டு இருந்தேன் சார். நீங்கள் தான் பக்கத்தில் வந்துட்டு நர்வஸில் ஆகாதரா காமாரு அப்படின்னு சொன்னீங்க.
ரொம்ப தேங்க்யூ சார் சீரியஸாக. அண்ட் நெக்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் மேலே இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண சார் டாக்டர் அருளானந்த் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு ஏகன் லைக் கூட நடிக்கும் போது எப்பயுமே ரொம்ப துருன்னு லைக் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் கூட மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். லைக் ஒரு ஷாட்டில் நான் எங்கேயாவது ஃப்ளாட்டாக இருக்கேன், ஏதோ கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்னா உடனே மச்சான் நீ இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணு மச்சான் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே. அண்ட் கூட நடித்த பிரிகிடா செந்தாமரை செல்வி எப்படி இருக்கீங்க? சத்யா, லைக் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் எல்லாரோடையும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் அதுக்கப்புறம் நம்ம இப்போ திரும்ப எல்லோரும் பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அசோக் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இப்படி நான் வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் என் அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள் தான். அந்த பேரில் இருக்கிற சீனி மாதிரியே அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன். அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன். இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான். எங்கே வேணாலும் சொல்லுவேன், என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரை ஆகுற வரைக்கும் எங்கள் அண்ணன் என் உடம்புல இருப்பார். ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான். தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்கே சென்னையில் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்தேன். அப்போ தான் அண்ணனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்புறமா தான் அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தில் நடித்து முடித்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா. இந்த படத்துலேயும் அண்ணா எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் அண்ணா வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. தர்மதுரையிலையுமே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன். டிசம்பர் நம்ம சென்னையில் வெளில வந்த டைமில் நான் எதுவுமே இல்லை, உடமையை தவிர என்கிட்ட போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை. இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணா கம்பெனிலேருந்து கால் வந்தது. அங்கே மேக்கப் போனேன். திடீர்னு அண்ணா பார்த்தாங்க. அப்போது நான் இப்போயாவது ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன், அப்போ நான் ரொம்ப மோசமாக இருப்பேன். அப்போவும் அண்ணா வந்து வேறெல்லாம் சொன்னாங்க, வேற ஆளாக பண்ணலாம். நாங்கள் இல்லை, எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்றைக்கும் அந்த உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை செட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் நான் இந்த கறிக்கடையெல்லாம் செட்லாம் பார்த்தாங்க, யோகி பாபாண்ணா வந்தாங்க, பிரகிடா வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். நான் அவரையும் பார்த்தேன். ஆனால் அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல. நான் அவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹீரோ எங்கே காணோன்னு. அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஏகன் தான்ட்டுன்னா கறி வெட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தார். அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலாக மாற்றிட்டாங்க. ஏகனுமே சூப்பராக இருந்தாங்க. நடித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், அண்ணாவோட படத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க, நடித்தவங்க கிடையாது. அண்ணா அப்படியே வாழ வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீலாக தான் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், படத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த ஊரில் நானும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல விளையாடிருக்கேன். அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரகிடா என் தங்கச்சி, அவளுக்கும் நன்றி. சத்யா அண்ட் என் நண்பன் அசோக், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிவானா, ரியாசனா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணதில் இங்கே என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம். சீனு அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களால் தான் எல்லாமே வந்து வெளியில் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேர்த்துருவீங்க. வர 20ஆம் தேதி கோழிப்பண்ணை செல்லத்துறை ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சத்ய ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ணா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களோட 3வது படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண ரகுநந்தன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த சாங் எழுதின ஏகதர்ஷி அவங்கன்றாங்க, ஸ்பாட்னர் சூர்யா அப்படின்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் குட்டிப்புலி தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவாக இருந்து செல்லதுரையாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கணக்காணும் காலங்கள்லேருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ கணக்கானம் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி, அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்து கணக்கானம் காலங்கள்லேருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா? ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது, நல்லா நடிச்சிருக்க, என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட், நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். ஜோ டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்களில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லோரும் சொன்னது அதுதான் சார், இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசாக நம்பினார். இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான். ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ பார்த்ததில் அந்த பொன்னான பட்ட புள்ள சாங் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது. ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலேருந்து நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக ஏகன் ஹீரோவாக லான்ச் ஆகிறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ, ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்தினது ப்ரெசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்போயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து. ஓகே, அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான். நன்றி ஒன்ஸ் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. ஸோ அவர் ஹீரோவாக அவர் உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி இருந்தார். இப்போ என்னடா 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஓகே ஓகே தம்பி, இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்லை இல்லைங்க, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமேல் எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே. ஆஹா சார், ஓகே பார்த்து தம்பி. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன். அண்ட் கோழிப்பண்ணை செல்லதுரை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும். அருளானந்தன் தயாரிப்பில் உருவான 2 பசங்கள், முதல்ல மேத்யூ, ஏகன், மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காரு, நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிரும், தொழிலில் ஜெயிப்போம். அவர் 2 விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கான். நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏகன் கணக்கானும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு ஏகனோட கேரக்டர் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு. அந்த டைரக்டர் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது. எனக்கு யார் இந்த தனியாக திரிவாப்புல, ஏகன் மட்டும் தனியாக திரிவாப்புல. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அருளானந்தன். ஜோ படம் அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்றைக்கி ரியோ இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சி எடுத்தது அருளானந்தன். ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் ரியோவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும். சீனு ராமசாமி எனக்கு நானும் பாலானனும் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், சீனு எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவான்டா அப்படின்றாரு. படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனல் சீனு.
அதாவது வந்து நாங்கள்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீன் வந்து அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போட்டு நம்மள்ட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல கொட்டி தீத்துருவாப்புல அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல மனிதன். நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர். பாலுமகேந்திரா சார் பட்டறையிலேருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குனர்களில் சீனுவும் ஒருவர். அதாவது வந்து மற்றவங்கள்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு. பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்கபலமாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடைவீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகேடாவாக இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேர் எனக்கு தெரியாதுமா, சரியா, நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க. பிரிகேடா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பொட்டப்புள்ள சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அதான் 30 வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு ஹிட் அடிக்கும். இன்றைக்கி ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது. பட்டு ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு வந்து இன்னும் மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோடய நண்பர் சரவணசக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நடிச்சிருக்காங்க. நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது வந்து ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக வந்து சண்டை பாடல்கள், சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இத்தனை முடித்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு நன்றி. அப்புறம் நிகில், உலகமே வந்து எல்லா டைரக்டரும் டைரக்டர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து